கோவை வடவள்ளி அடுத்த நவாவூர் பிரிவு ஆலமரத்தோட்டம் பகுதியில் அருள்மிகு வீரமாட்சியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. சேரகுல வேளாளர் பிள்ளை சமூக குலதெய்வ திருக்கோவிலான இத்திருக்கோவிலின் 14ஆம் ஆண்டு ஆடி உற்சவ திருவிழா நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் நவாவூர் பிரிவு ஆலமரத்தோட்டம் பகுதியில் அருள்மிகு வீரமாட்சியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. சேரகுல வேளாளர் பிள்ளை சமூக குலதெய்வ திருக்கோவிலான இத்திருக்கோவிலின் 14ஆம் ஆண்டு ஆடி உற்சவ திருவிழா நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி கணபதி பூஜை மற்றும் திருக்காப்பு கட்டுதலுடன் துவங்கப்பட்ட இத்திருவிழா 5ஆம் தேதியன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ச்சியாக மேலதாளங்களுடன் முளைப்பாரி ஊர்வல நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை வேளையில் கோவை கல்வீரம்பாளையம் சித்தி விநாயகர் திருக்கோவில் பகுதியிலிருந்து சக்தி கரகம் மற்றும் அம்மன் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் பொழுது மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் பட்டாசுகள் வெடித்து அம்மனை அழைத்து வந்து நவாவூர் பிரிவில் ஆலமரத்தோட்டம் உள்ள வீரமாட்சியம்மன் திருக்கோவிலை வந்தடைந்தது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. வீரமாட்சியம்மன் ஆலமரத்தோட்டம் விழாக்குழுவினர் சேரகுல வேளாளர் சங்க வடவள்ளி கிளை தலைவர் லோகநாதன், செயலாளர் ஜோதிமணி, பொருளாளர் வெங்கடிசாமி, சேரகுல வேளாளர் மாநில இளைஞரணி அமைப்பாளர் பிரபு ரவிச்சந்திரன், கோவில் கமிட்டி வேலுமணி, திருநாவுக்கரசு, சரவணன், பாபு, சிவகுமார், அகில இந்திய வேளாளர் வெள்ளாளர் பேரவை நிறுவனர் சிவதேசிங்கம், தமிழ்நாடு சேரகுல வேளாளர் மாநில தலைவர் பொன்ராஜ் பிள்ளை, முன்னாள் தலைவர் வெள்ளியங்கிரி பிள்ளை உள்ளிட்ட உறவினர்கள், இளைஞர்கள், நண்பர்கள் மற்றும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் பிரபு, வடவள்ளியில் இருக்கிறேங்க. சேரகுல வேளாளர் இளைஞரணி மாநில அமைப்பாளர். இந்த விழாவானது பல வருடங்களாக நமது முன்னோர்கள் பல தலைமுறைகளாக இதை பண்டு தொட்டி நடத்தி வந்துட்டுருக்கோம். இது வடவள்ளியில் ராமசாமி பிள்ளை வீதின்னு சொல்லி ஒரு வீதி இருக்கு இப்பவும் வடவள்ளியில். அந்த வீதிக்குள்ள திருவிழாவை வடவள்ளி பஸ் ஸ்டாண்டை சுற்றி அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கோயில் மருதமலை மெயின் ரோட்டில் ஆலமரத்தோட்டம்ங்கிற இடத்துல கோயில் அமைச்சனால இன்னைக்கு இங்கே விநாயகர் கோயிலிருந்து ஊர்வலமாக அங்கே எடுத்து கொண்டு போய் பண்ணுவோம். இது இது 15 வருஷமா இங்கே கோயில் அமைச்சதுக்கு அப்புறம் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆனால் காலங்காலமாக ஒரு 100-200 தலைமுறைகள் ஆண்டுகளுக்கு முன்னாக நடந்துட்டு இருக்கு. எங்கள் சமுதாய ரீதியாக, சொந்த பந்த ரீதியாக, உறவினர்கள், பக்தர்கள், பக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய ஒத்துழைப்போட இது ரொம்ப காலமாக நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. இன்னும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி. என் பேர் சரவணனுங்க. வடவள்ளி பிள்ளைமார் சேரகுல வேளாளர் சங்கத்துக்கு உட்பட்டது. வடவள்ளி பிள்ளைமார் சமுதாயத்துக்கு உட்பட்ட அம்மன் வீரமாட்சி அம்மன் ஆடி மாத உற்சவ திருவிழா என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று 5/8/2026 புதன்கிழமை அன்று வருடம் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை நம்ம கோயில் சாட்டி நடைபெற்று புதன்கிழமை அடுத்த நாள் பச்சை குடிசை கட்டி வீரமாட்சி அம்மன் குலத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று ஆடி உற்சவ திருவிழா நடைபெறுகிறது. இது எங்களது குலதெய்வத்தை கரகந்தாளித்து கோலமூடி எடுத்து அம்மனுக்கு பச்சை குடிசையில் கொண்டு உட்கார வச்சு வழிபாடு வருடாவருடம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இது 4-5 பல 5-6 தலைக்கட்டுக்கு மேலே இது தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கிறது. எங்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்து இதை வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கோயில் அங்கே இருக்குங்க. விநாயகர் கல்வீரம்பாளையம் விநாயகர் கோயிலில் இருந்து கரகந்தாளிச்சு கோலமூடி எடுத்து அம்மனை திருவீதி உலாவில் அழைச்சிட்டே போய் அங்கே பச்சை குடிசை கட்டி பச்சை குடிசையில் உட்கார வச்சு அம்மனுக்கு தீபாராதனை எல்லாம் பண்ணி வழிபாடு நடத்தி எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணி எல்லா குடும்ப உறவு ஒற்றுமையை எடுத்து வைக்கவும் எல்லா உறவினர்களும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடி வருகிறோம். இது 3 நாள் விழாங்க. 3 நாளும் இருக்குது. முதல் நாள் கணபதி ஹோமத்தில் ஆரம்பிச்சுங்க. அடுத்தது அம்மனுக்கு கங்கணம் கட்டுறோம். அதுக்கடுத்து கோலமூடி எல்லாம் ரெடி பண்ணி அம்மனுக்கு உண்டான திரவியங்கள்லாம் அபிஷேக ஆராதனை எல்லாம் முடிச்சு இன்னைக்கு காலையில் அபிஷேக ஆராதனை எல்லாம் முடிச்சுதுங்க. முடிச்சதுக்கப்புறமா சாயங்காலம் நேரத்தில் அம்மனுக்கு கரகந்தாளிச்சு திருவீதி உலா எல்லாரும் மகிழ்ச்சியோட ஆனந்தமாக பாட்டு பாடி அம்மனை அழைச்சிட்டு பம்பை செண்டை மேலதாளத்தோடு நாங்கள் அம்மனை கொண்டு போய் பச்சை குடிசையில் இன்னைக்கு உட்கார வைக்கிறதுட்டு அம்மாவை அழகு பார்க்கறது தான் எங்களுடைய திருவிழாவாக நாங்கள்